அபிஷேகா அவர்கள் ரீசெண்டா அவங்களோட சோசியல் மீடியா பேஜ்ல வீடியோ ஒண்ணு வெளியிட்டிருக்காங்க. அதுல இந்த வாரம் அவங்க ஏன் பாடல அப்படிங்கிறத பத்தியும், அது மட்டும் இல்லாம சரிகமப செட்ல நடந்த ஏகப்பட்ட விஷயங்கள பத்தி ஷேர் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். சரிகமப லிட்டில் சாம்ப் சீசன் 5ல கடந்த வாரம் டெடிகேஷன் வாரம் அந்த ஒரு வாரம் அபிஷேகா அவர்கள் பாடாதது சோசியல் மீடியால ரொம்பவே ட்ரெண்டிங்கா போயிருந்துச்சு. அபிஷேகா அவர்கள் ஏன் பாடல? அவங்களுக்கு ஏதாவது உடல்நலம் முடியலையா? அப்படி இல்லனா சேனல் தரப்புல இருந்து வேணும்னே அவங்க பாடல ரிமூவ் பண்ணிட்டாங்களா? அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் ரசிகர்கள் கேட்டு வந்துட்டு இருந்தாங்க. இந்த ஒரு விஷயம் ரொம்பவே வைரலா போயிருந்துச்சு. அது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய ஜட்ஜஸ், ஆங்கர் அப்படின்னு எல்லாரையுமே டேக் பண்ணி சோசியல் மீடியால கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த ஒரு விஷயம் ரொம்ப வைரலா போகவே, அபிஷேகா அவர்களே அவங்களோட சோசியல் மீடியா பேஜ்ல வீடியோ ஒண்ணு வெளியிட்டிருக்காங்க. அந்த ஒரு வீடியோல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, "ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன கேட்ட எல்லா மக்களுக்குமே மிகப்பெரிய ஒரு நன்றி. நான் வந்து சும்மா வரேன், பாடுறேன், நீங்க எனக்கு ஆதரவு தர்றீங்க அப்படிங்கிறது இல்லாம, என்ன உங்க குடும்பத்தில ஒரு பொண்ணா நினைக்கிறீங்க. இந்த வாரம் நான் என்ன பாட்டு பாடுவேன், அது எப்படி இருக்க போகுது, அது மட்டும் இல்லாம நீங்க குடுக்குற ரெஸ்பான்ஸ்லாம் பார்க்கும்போது, என்ன எந்த அளவுக்கு நீங்க உங்க குடும்பத்தில ஒண்ணா நினைச்சிருக்கீங்க அப்படிங்கிறத என்னால புரிஞ்சுக்க முடியுது. நெறைய பேரு இந்த வாரம் நான் பாடாததுக்கு காரணம் என்னென்னமோ சொல்றாங்க. அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா, ஷோ வந்து ரொம்பவே லென்த்தா போச்சு. எப்பவும் பாடுவாங்க, ஜட்ஜஸ் கமெண்ட் சொல்லுவாங்க. பட் இந்த முறை அப்படியெல்லாம் இல்லாம, கண்டஸ்டன்ட்ஸ் பாடி முடிச்சதுக்கப்புறம் அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் வராங்க, பேசுறாங்க. ஏகப்பட்ட நெறைய விஷயங்கள் நடக்குது. அதனால ஆரம்பத்திலேயே சொல்ட்டாங்க, இது 2 பார்ட்டா போகும் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் பார்ட்ல கொஞ்சம் பேத்துக்கு, செகண்ட் பார்ட்ல கொஞ்சம் பேத்துக்கு நான் கடந்த வாரம் பாடல. அதாவது பாடிட்டேன். அது டெலிகாஸ்ட் ஆகல. அடுத்த வாரம் நான் பாடுறது வந்து டெலிகாஸ்ட் ஆகும். அதுவரைக்கும் நீங்க எல்லாருமே கொஞ்சம் அமைதியா இருங்க. உண்மையாலுமே அந்த பாடல் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் யாருக்கு டெடிகேட் பண்ணியிருப்பேன் அப்படிங்கிறத நீங்க ஏற்கனவே கெஸ் பண்ணியிருப்பீங்க. இருந்தாலுமே வந்து நான் ரொம்ப ஈகரா இருக்கேன். நீங்க எல்லாருமே அந்த ஒரு பாடல கேட்கணும் அப்படின்னு. வரப்போற சனி, ஞாயிறுல கண்டிப்பா என்னோட பாடல் வரும். இதுவரைக்கும் நீங்க எப்படி எனக்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவு குடுத்தீங்களோ, அதே மாதிரியே இதுக்கப்புறமும் மிகப்பெரிய ஒரு ஆதரவு குடுங்க. என்னால முடிஞ்ச வரைக்கும் ரொம்பவே சூப்பரா நானும் பாடுவேன் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. அபிஷேக் அவர்களோட இந்த ஒரு வீடியோ இப்ப சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. எல்லாரும் எதிர்பார்த்தது இந்த ஒரு தருணத்த தான். ஏன்னா அபிஷேகா அவர்கள ஓரங்கட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா? இதற்கு முந்தின சீசன்ல ரொம்ப நல்லா பாடுன பவித்ராவா இருக்கட்டும், அதற்கு முன்னாடி இருந்த பொண்ணாக இருக்கட்டும், எல்லாரையுமே வந்து கடைசி காலகட்டத்தில அத வின்னிங் பண்ண போற மொமெண்ட்ல அப்படியே டவுன் பண்ணிருவாங்க. அதே மாரி அபிஷேகாவும் ஆகிருமோ அப்படிங்கிற மாரி ரசிகர்கள் எல்லாமே நெனச்சுட்டாங்க. பட் அப்படியெல்லாம் இல்ல. 2 பார்ட்டா இருக்கு. அடுத்த பார்ட்ல அபிஷேகாவோட பாடல் வரும் அப்படின்னு அபிஷேகாவே சொல்லியிருக்கிறது ரசிகர்களுக்கு நிம்மதி பெருமூச்ச விட்டுருக்கு. அபிஷேகா அவர்கள் இந்த சீசன்ல ரொம்ப சூப்பரா பாடி வந்துட்டு இருக்காங்க. ஒவ்வொரு வாரமும் கோல்டன் ஷவர் வாங்குறாங்க. மக்கள் மத்தியில மிகப்பெரிய கிரேஸ் உருவாகியிருக்கு. எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா இந்த சீசன் டைட்டில் வின்னர் அபிஷேகா தான். ஒருவேளை இதில ஏதாவது மாற்றம் வந்தா கண்டிப்பா மக்கள் கொதிச்சிடுவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.